கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தைகளை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். நாம் இந்த பகுதியை வாசித்த பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து கடைசி முடிய. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமரியாவுக்கு திரும்பினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன? 2 பெரும் பட்டணங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று எரிகோ, 2வது பெத்தேல். இந்த 2 பட்டணங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு என்னுடைய செய்தி எரிகோவின் மனுஷரா, பெத்லகேமின் மனுஷரா, இதுதான் என்னுடைய செய்தி. எரிகோவில் உள்ள மனிதர்கள், அடுத்தது பெத்லகேமின் மனிதர்கள். இந்த எரிகோவின் பற்றி நாம் வேதத்திலே நாம் வாசிப்போமானால், பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவ பாடல்களிலே எரிகோ என்றால் நமக்கு எதிராக இருக்கிற ஒரு தடை. அதைத்தான் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிப்பதற்கு தடையாக எரிகோ என்ற ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அதனுடைய மதில்கள் மிகவும் பெருசாக இருந்தது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எரிகோ மதில், அந்த மதிலுடைய அகலம் 6 ரதங்கள் போகிற அளவுக்கு அகலமாக இருக்குமாம். 6 ரதங்கள் போகிற அளவுக்கு அந்த மதில்கள் அவ்வளோ அகலமாக இருந்ததா. அவ்வளோ பெரிய மதிலை அந்த நாட்களிலே கட்டி அந்த பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். அதனால தான் அந்த பட்டணத்தை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினச்சாங்க. அசைக்க முடியாத அந்த பட்டணத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்ன செய்யுங்க, 7 நாள் துதித்துக்கிட்டே முதல் வாங்க, அப்புறம் 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரும்போது பட்டணம் தானாக விழும் அப்படின்னு சொன்னார். அது நடந்தது. இன்றைக்கும் அந்த எரிகோ பட்டணம் இருக்கிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் போதகரமாகவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்ற பொழுது எங்களை கொண்டு போன அந்த மக்கள் அந்த எரிகோ பட்டணத்திற்கும் கொண்டு போனார்கள். நல்ல அருமையான பஸ், அதில் கொண்டு போய் எரிகோ பட்டணத்தில் இறங்கினோன்னே ஜெரிகோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக ஒரு காட்டத்தி மரம் இருந்தது. அந்த காட்டத்தி மரத்தை காட்டி, இந்த காட்டத்தி மரத்தில் தான் யார் உட்கார்ந்துருந்தா? சகை உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. காட்டத்தி மரம் இருக்குது. அப்புறம் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வந்த உடனே, எரிகோ பட்டணம் பேரிச்சம் பழங்களின் பட்டணம். அங்கே பேரிச்ச மரம் ஜாஸ்தியாக இருக்கும். போய் பஸ்ஸு நின்ன உடனே மடன்னு நம்ம ஊரில் இந்த பஸ் நின்ன உடனே இந்த சிப்ஸு விற்கிறவங்க, மாங்காய் விற்கிறவங்க, வெள்ளரிக்காய் விற்கிறவங்க வர்ற மாதிரி இந்த பேரிச்சம்பழம் விற்கிறவங்க டக்கு டக்குன்னு 2-3 பேர் ஏறினாங்க. ஏறி விற்கலை, விற்கவே இல்லை. முதல்ல எல்லார் கையிலையும் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. ஒரு பழம் ஃப்ரீயாக. நம்ம பேரிச்சம்பழம் மாதிரி சின்னதில்லை, நம்ம பேரிச்சம்பழத்தை விட ஒரு 7 மடங்கு பெருசாக இருக்கும். சதைப்பற்று அவ்வளோ சதையாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்த உடனே நம்ம ஆட்களுக்கு
சந்தோஷம் தாங்க முடியல. ஒன்றை சாப்பிட்டாலே அவ்வளோ சதை. உடனே ஒன்றும் இல்லை, கீழே கடை இருக்குது வந்து வாங்குங்கிறதால நம்ம ஆட்கள் அத்தனை பேரும் போய் கிலோ கணக்கில் 5 கிலோ 3 கிலோ 7 கிலோன்னு வாங்கிட்டாங்க. அதில் நானும் கொஞ்சம் வாங்கிட்டேன். வாங்கி வீட்டுக்கு வந்த பிறகு தான் பார்க்குறோம், மேலே உள்ள பழம்லாம் சதைப்பற்றா இருக்குது, உள்ளே கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி வெம்பி போனது இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் உண்மைக்கு என்னென்னா, அந்த பேரிச்சம்பழங்கள் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாடுகளில் இருக்கிற அத்திப்பழமும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் அதில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி தான் அந்த தேசத்தை சிறப்பான தேசமாய், அருமையான தேசமாய் வைத்திருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் எத்தனையோ நாடுகள் எதிரிட்டு வந்தாலும் கூட இன்னும் அவங்க வலுப்பெற்று நிற்கிறாங்க. ஏன்னா அது கர்த்தருடைய தேசம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்படிப்பட்ட தேசத்தை தான் அந்த எரிகோ பட்டணத்தை யோசுவா முறியடித்து அதை ஆக்கினார். அப்பொழுது அந்த எரிகோ பட்டணத்தை பிடித்த பிறகு யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை சபிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன், இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். பாருங்க, அந்த பட்டணத்தை யார் கட்டினாலும் அவன் சாபமாகறான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாருங்க, சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான் இந்த எரிகோ பட்டணம். நன்றாய் கவனிங்கள். இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது? சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்கிறது இதை போல இந்த யோசுவா போன சாபம் ஒரு நாள் நிறைவேறியது. வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் யோசுவாவின் சாபம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். ஈயேல் என்பவன் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு, பாருங்கள், நூனின் குமாரனாகிய யோசுவா சொன்ன வார்த்தையின்படி, சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது, எரிகோவின் அஸ்திபாரத்தை போடும் பொழுது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கும் பொழுது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க, என்ன சாபம் விடப்பட்டதோ அது நிறைவேறுகிறது. அப்படி ஒரு சாபத்திற்குள்ளான பட்டணம் தான் இந்த எரிகோ பட்டணம். ஆனால் நாம் வேதத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சாபத்தை பற்றி சொன்னோன்னே ஐயோ சாபம் விட்டா அப்படிதான் போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சாபத்திற்குள்ளான வாழ்க்கை. நாம் குறிப்பாக நாம் எல்லாரும் நோவாவின் 3 பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத்தில் காமின் பிள்ளைகள். காமை நோவா என்ன செய்கிறார்? காமை சபித்தார். ஆனால் அந்த சாபத்திற்குள்ளான பிள்ளைகளாகிய இன்றைக்கு நம்மை தான் கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். எனவே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் எரிகோவில் பிரவேசித்து, யார்? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊழியத்திலே ஒரு நாள் எங்க போனார்? எரிகோவுக்குள். ஐயோ, அதுதான் சாபமான பட்டணமாச்சே அப்படின்னு அவர் சொல்லல. ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். எரிகோவுக்குள் பிரவேசிக்கிறார். அங்கு ஒரு மனுஷன் இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகேயு. குள்ளமான மனுஷன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவனுக்கு தலைவர். ஆனால் அவன் ஊரால் எல்லாராலும் ஏளனமாய் எண்ணப்பட்டவன், அநியாயமாய் சம்பாதித்தவன். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து அவன் வீட்டுக்குள்ள போய் என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அப்ப பாருங்கள், சாபமான ஊரை, சாபமான மனிதனை ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றுகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா?
உங்களை மனுஷர்கள் சபித்திருக்கலாம், உங்கள் குடும்பம் சபித்திருக்கலாம், சில வேளையில் பெற்றோர்கள் சபித்திருக்கலாம், ஏதோ ஒரு சாபங்கள் மற்றவர்கள் உங்களை சபித்திருக்கலாம். அந்த சாபத்தை நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, அல்லேலூயா, பாட்டு கேட்டபடி குப்பையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா, அப்படிப்பட்ட தெய்வம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம செய்தி என்ன? இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இங்கு இந்த எரிகோவின் மனிதர்கள், இந்த சாபமான இருக்கிற ஊரின் மனிதர்கள் பாருங்கள், ஒரு அற்புதத்தை காண்கிறார்கள். என்ன அற்புதம்? அங்கு நிறைய சாவு ஏற்பட்டு கொண்டே இருந்ததாம். இந்த எரிகோ பட்டணத்தில் சாவு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஏன், என்ன சாவு? அங்குள்ள தண்ணி நல்ல நிலம், ஆனால் தண்ணி கெட்ட தண்ணி, உதவாத தண்ணி, இன்னும் சொல்ல போனால் விஷம் நிறைந்த தண்ணி. இந்த தண்ணியை குடித்தா அவனுக்கு சாவு வருது. ஏனென்றால் ரெண்டாவது, அந்த தண்ணியை வச்சு ஒரு விளைச்சல் கூட பண்ண முடியாது. நிலம் கெட்டு போகிறது, பால் அடைந்து இருக்கிறது, ஒரு செடி முளைக்க மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க முடியல. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த ஊரை சார்ந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? எலிசாவினிடத்தில் வருகிறார்கள். தேவனுடைய மனிதனாகிய எலிசாவினிடத்தில் வருகிறார்கள். எலிசா யார்? எலியாவுக்கு துணையாக இருந்தவர், உதவியாக இருந்தவர், எலியாவினுடைய அபிஷேகத்தை இரட்டிப்பான மடங்கு பெற்றவர். இப்பொழுது இந்த எலிசாவினிடத்தில் வந்து அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்போ இதில் நாம் என்ன அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாற வேண்டுமென்றால், ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமென்றால், நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய மனிதர்களை நாடி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அவங்க இதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலை. அங்கே ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். தேவ மனிதனிடத்திலே செல்வது அவசியம் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஜனங்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் ஏற்படும் பொழுது உடனடியாக அந்த பகுதியிலே கர்த்தர் வைத்திருக்கிற தேவ மனிதர்களை அணுகுவது வழக்கம். நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே சவுல் என்பவன் தன்னுடைய கழுதைகளை தேடி போகிறான். போகும்பொழுது கழுதை கிடைக்கல. அப்போ 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். பாருங்களப்பா, அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ மனிதனிடத்திலே நமக்கு சொல்ல வேண்டிய வழியை கர்த்தர் கொடுக்கிறார், போதிக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே ஒருவேளை தேவ மனிதர்களை நாடி வருவது வழக்கம். தேவ மனிதனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தான் சபைக்கு போகிறோம். கர்த்தர் பேசுகிறார். இந்த வாரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறார். நமக்கு அதிலே சில சத்தியங்கள் வருகிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் வருகிறது. ஆகவே இந்த தேவ வார்த்தையை கேட்பதற்கு தான் தேவ மனிதனிடத்திலே போகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த மக்கள், இந்த எரிகோவில் இருக்கிற மனிதர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற உடனே அவர்கள் நேரடியாக உடனே தேவ மனிதனிடத்திலே வந்து விட்டார்கள். இந்த 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து. அவர் அந்த நாட்களிலே தேவ மனிதனாய் அங்கு விளங்கப்பட்டார். அந்தந்த காலங்களிலே ஒருவர் இருக்கிறார். அதே போல தேவ மனிதர்கள் நமக்கு அவசியம். இன்றைக்கு நாம் அதற்கு மெய்ப்பர்கள் என்று பெயர். சபையை நடத்துகிற மெய்ப்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு செல்வது. என்னிடத்துல நிறைய குடும்பங்கள் தங்களுடைய ஆலோசனைகளை கேட்பார்கள். இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், செய்யலாமா, அனுப்பலாமா, இதை நான் செய்யட்டுமா அப்படிங்கிற ஆலோசனைகளை கேட்பதுண்டு. சிலர் எதையுமே கேட்க மாட்டாங்க, எதையும் சொல்லவும் மாட்டாங்க. நான் ஏன் அவர்கிட்ட சொல்லணும், அவர் அதை சிம்பிளாக சொல்லிடுவாங்க, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அப்படி இல்லை, நீங்கள் என்ன பிஸியாக இருந்தாலும் நீங்கள் உங்களை சொல்லும் பொழுது அதை நாங்கள் செய்வதற்கோ, ஆலோசனை கொடுப்பதற்கோ, ஜெபிப்பதற்கோ, அதுக்கு தான் என்னுடைய வேலையே அதுதான். உடனடியாக ஆலோசனை செய்யணும், உங்களுக்காக ஜெபிக்கணும், உடனடியாக இதை உதவி செய்யணும். அதை உண்மையானவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் அந்த நேரத்தில் என்ன வேண்டும் என்பது. இதற்கு தான் கர்த்தர் தேவனுடைய மனிதர்களை வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தார் அந்த தேவ மனிதனை கனம் பண்ணி அவரிடத்திலே போய் இதை சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே என்ன நடந்தது? அவர் ஒரு புது தோண்டியை கொண்டு வர சொல்கிறார், ஒரு குடத்தை கொண்டு வர சொல்கிறார். கொண்டு வர சொல்லி
அதில் உப்பை போட்டு கொண்டு வாருங்கிறாரு. அப்போது இந்த பட்டணத்தார் ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, முதல் தேவனுடைய மனிதனிடத்திலே சென்று சொன்னார்கள், ரெண்டாவது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தோண்டியை கொண்டு வந்து உப்பை போட்டு வாங்கினா அவர்கிட்ட போய் இதில் என்ன பண்ண போகிறீங்க, ஏன் இதை கொண்டு வர சொல்கிறீங்கன்னு கேட்கல. தேவனுடைய மனிதன் சொல்லிட்டாரா, நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். அப்போது இந்த இடத்துல ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். அநேக நேரங்களில் நம்மளே நிறைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுறதில்லை. குறிப்பாக தேவனுடைய காரியங்களிலே நாம் கீழ்ப்படிந்து வாழ்வது ரொம்ப அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து, அதை போல வேதத்தின்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து, நமக்கு மேலே இருக்கிற எஜமான்களுக்கு இந்த கீழ்ப்படிதலை வேதம் நமக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் நமக்கு முன்மாதிரியாக இருந்த இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சரி, அதற்கு முந்தின வசனம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்மாதிரியா இருக்கிற இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எவ்வளவு அருமையான வார்த்தை! கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாரும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்தால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். எதுவரை கீழ்ப்படிந்திருந்தார்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அப்போ கிறிஸ்துவினிடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைக்கு நம்ம யோசிக்கிறோமா? நம்ம பிள்ளைகள்லாம் கீழ்ப்படுகிறாங்க, கல்யாணத்துக்கு பிறகு கீழ்ப்படிய மாட்டாங்க பெற்றோருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு வேற ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறாங்க? கீழ்ப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். இல்லை, இயேசு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படிங்க, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க, அதெல்லாம் அவசியம், அதுவும் அவசியம். ஆனால் பெற்றோர்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சத்தியம் அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்புறம் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகளும் புருஷர்களும் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து செல்வது தான் வாழ்க்கை. நான் யாருக்கும் கீழ்ப்படிஞ்சு போக மாட்டேன், யாரையும் நான் சட்டை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கை. கீழ்ப்படிந்தால் நமக்கு அதற்கு உயர்வு. பாருங்க, அந்த 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை உயர்த்தி. அப்ப கீழ்ப்படிதல் எங்க கொண்டு வருகிறது? உயர்வை கொண்டு வருகிறது. நீங்க கீழ்ப்படிச்சு பாருங்க. நான் ஏன் மனைவிக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கீழ்ப்படிச்சு பாருங்க, அதுல ஒரு உயர்வு இருக்கும். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அதிலே ஒரு உயர்வு இருக்கும். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அதிலே ஒரு உயர்வு இருக்கும். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அதிலே ஒரு உயர்வு இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அதில் ஒரு உயர்வு இருக்கும். பெற்றோருக்கு மதித்து கீழ்ப்படிந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு உயர்வு இருக்கும். கீழ்ப்படிதல் என்றைக்குமே நமக்கு ஒரு உயர்வை கொண்டு வருகிறது. ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கீழ்ப்படிவீங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் எங்கடா சொல்லிட்டு அப்புறம் செய்யாமல் போயிடுவோமோன்னு நினைக்கிறீங்க. கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த எரிகோ பட்டணத்தார் கீழ்ப்படிந்தார்கள். ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ஒரு தோண்டியை கொண்டு வாங்கப்பா, அதில் கொஞ்சம் உப்பை கொண்டு வாங்க அப்படின்னு உடனே அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தார்கள். இப்போ அவர் அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் நீரூற்றண்டைக்கு போகிறார். போய் அதை போட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இனிமேல் இந்த தண்ணீரில் என்ன வரக்கூடாது? சாவு வரக்கூடாது. அப்போ அதுவரை அந்த ஊரில் என்ன வந்துக்கிட்டே இருந்தது? சாவு. ஏராளமான பேர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாவு நிறைந்த ஒரு பட்டணம். அதன் பிறகு நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பாருங்கள், இப்பொழுது சாவு
ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. சாவு நிறைந்த பட்டணம் இப்பொழுது ஆரோக்கியம் நிறைந்த பட்டணமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறதா? பலவிதமான கஷ்டங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் ஆரோக்கியமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆரோக்கியம் இன்றைக்கு வாழ்க்கையிலே தேவை. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம ஆரோக்கியத்தை இழக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆரோக்கியம் வரும்? எப்பொழுது ஆரோக்கியம் வரும்? நாம் when we obey the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு அந்த பட்டணத்தார் அப்படியே பெரிய மனிதர்கள் முதற்கொண்டு கீழ்ப்படுறாங்க. ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம செய்வோங்க அப்படின்னு கீழ்ப்படிஞ்சாங்க. அங்க ஆரோக்கியம் வந்து விட்டது. உங்க குடும்பத்தில், உங்க பொருளாதாரத்தில் ஆரோக்கியம் இல்லையா? உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையா? அநேக நேரங்களில் நான் இப்போ அனுபவ ரீதியாக என்னுடைய சரீரத்தில் சில பாதிப்புகள் ஏற்படும் பொழுது அப்போதான் நான் உணர்றேன், அப்போ இதெல்லாம் நம்ம செய்தால் மாற்றங்கள் வரும் என்று சொல்லி இப்போ அதை நான் கற்றுக்கொண்ட பிறகு நான் சபைக்கு போதிக்கிறேன். அப்போ சில நேரங்களில் சபையார் சொல்கிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பேசுனது உண்மையாகவே அது நமக்கு ஃபிசிக்கலாகவும் எங்களுக்கு நல்லா இருந்தது. நான் ஃபிசிக்கலாக டாக்டரே அல்ல, ஃபிசிக்கல் டாக்டரே அல்ல. ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அனுபவ ரீதியாக சில காரியங்களை நம்ம சரீரத்தில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இதை இப்படி செய்ய வேண்டும், இந்த உணவை இப்படி எடுக்க வேண்டும், இதெல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன். அப்போது நமக்கு சில வேளைகள் நமக்கு அறிவுறுத்தல் வரும் பொழுது அதை செய்தால் நமக்கு ஆரோக்கியம் உண்டு. சில வேளைகளில் பொருளாதார ரீதியாக நிறைய கடன் வாங்கிடுறோம், முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் வாங்குகிறோம். அவங்க வட்டி கட்ட முடியலன்னா நம்ம கடன் திராணி இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. நான் வாங்கிட்டேனே, அப்புறம் அதுக்கு பிறகு கஷ்டப்படுறோம், மன உளைச்சல் ஏற்படுது, என்னென்னத்துலேயோ கொண்டு போய் முடிக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம திராணிக்குரியதாக செய்ய வேண்டும். போன வாரம் கொடுத்த செய்தியில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எதில் தலையிட மாட்டேன், மிஞ்சின கருமத்தில் தலையிட மாட்டேன், அப்படி தானே? 131ஆம் சங்கீதத்தில் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்ய மாட்டேன், தலையிட மாட்டேன். 131ஆம் சங்கீதத்தில் அழகான வார்த்தை. அப்போ நமக்கு மிஞ்சின கருமம் தான் அது. ஏகப்பட்ட லெவலில் எங்கேயாவது சிக்கலில் மாட்டுறது நமக்கு மிஞ்சின கருமம் அப்படின்னு தமிழில் அழகாக போட்டிருக்குது. அப்போ அதில் சிக்கிக்கொள்ள மாட்டேன், நான் தலையிட மாட்டேன். யாரோ உங்கள்கிட்ட நல்லா அன்பாக பழகுறாங்க, ரொம்ப அன்பாக பழகுறாங்க, ரொம்ப தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பழகுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஒரு பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு கையெழுத்து மாத்திரம் போட்டுருங்க. எப்படி கேட்குறாங்க? கையெழுத்து மாத்திரம். இப்போ இது உங்களுக்கு மிஞ்சின கர்மம். இல்லைம்மா அதெல்லாம் நான் செய்ய முடியாது, தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யார்? அவங்களுக்கு கெட்டவங்க. அவங்களுக்கு யார்? அதுக்கு பிறகு உங்ககிட்ட அவங்க பேச மாட்டாங்க அல்லது உங்களை கோச்சுக்குவாங்க, அது ரெண்டாவது காரியம். ஆனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இல்லை கையெழுத்து போட்டிங்கன்னா 3ஆவது மாதம் 6ஆவது மாதம் அக்கா எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் யார் கட்டணும்? தங்கச்சி தான் கட்டணும், வாழ்நாள் முழுவதும் கட்டணும். மிஞ்சின கருமங்களில் நான் தலையிட மாட்டேன். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் எப்படி ஆரோக்கியத்தை இழக்கிறோம். அப்போ இந்த ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு தவறு. சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? நாம் செய்த தவறு. இப்போ அதை எப்படி சரி செய்ய முடியும்? எப்படி அந்த பட்டணம், எரிகோ பட்டணம் ஆரோக்கியத்தை பெற்றது? ஊழியக்காரன் சொன்னதை செய்தார்கள். அந்த பட்டணம் என்ன செய்தது? இப்பொழுது ஆரோக்கியமாகிவிட்டது. தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று. தண்ணீர் ஆரோக்கியமாக வந்துருச்சுன்னா விளைச்சல் வர ஆரம்பிச்சிருது, ஜனங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாய் மாறுறாங்க. இப்போ அந்த ஊரில் என்ன குறைஞ்சு போச்சு? சாவு குறைஞ்சு போச்சு. ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவ வார்த்தை எங்கு வருகிறதோ, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எங்கு வருகிறதோ அங்கு நமக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ ஆரோக்கியத்தை இழப்பதற்கு காரணம் என்ன? ஆலோசனையை கேட்காததினாலே. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம் ஒரு ஆரோக்கியமான பட்டணமாய் மாறியது. ஒரு சாவு நிறைந்த பட்டணம் ஆரோக்கியமான பட்டணமாய் மாறியது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிலைநிறுத்துவார். சாவை நோக்கி சென்றங்க, என் குடும்பம் செத்துருவோன்னு நினைச்சங்க, இன்னைக்கு கர்த்தர் எங்களை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், கீழ்ப்படிந்தோம். கர்த்தர் இன்றைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த குடும்பங்கள், சாவை நோக்கி சென்றவர்கள். ஒரு சகோதரியெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல முடியும், அவங்கள ஒரு காலகட்டத்தில் நான் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்பொழுது எலும்பு கூட நிற்கிறாங்க. இனி அவங்க இருப்பாங்களா, அவங்க பிள்ளைகளை எப்படின்னு சொல்லி கவலைப்பட்டோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம்.
இன்றைக்கு அவங்க நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல வீட்டோடு இருக்கிறாங்க, பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். காரணம் என்ன? அந்த சகோதரி இன்னைக்கும் அந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள நின்றதுனால தான் கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்றைக்கு ஆரோக்கியமாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆகவே ஆரோக்கியத்திற்கு வழி என்ன? அந்த பட்டணத்தார் எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது இன்னொரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு பேர் என்ன? பெத்தேல். நல்லா கவனிங்க, பெத்தேல். இந்த பட்டணம், பெத் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம், ஏல் அப்படின்னா தேவன். பெத்தேல், பெத்தேல் இது எங்க வருகிறது? ஆதியாகமத்திலே வருகிறது. பெத்தேல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதியாகமத்திலே வருகிறது. தேவனுடைய வீடு. பெத்தேல் என்ற இடத்திற்கு ஆபிரகாம் போய் அங்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினான். யாக்கோபின் காலத்திலே அவர் அந்த பெத்தேலில் போய் என்ன செய்கிறார்? ஒரு இடத்துல தங்குறார். அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறார். இது மெய்யாகவே இது தேவனுடைய வீடு, இது பெத்தேல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. பாருங்கள், இப்போ யாக்கோபு, அது நமக்கு தெரியும், அந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாகிறார். உடனே அந்த இடத்திற்கு தேவனுடைய வீடு பெத்தேல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார். இப்போ தேவனுடைய வீடா இருக்கிற இந்த பெத்தேல், இப்போ அந்த ஊருக்குள்ள இந்த ஊழியக்காரர் வராரு. எரிகோக்குள்ள போன ஊழியக்காரர் இடத்துல அந்த பட்டணத்தின் மனிதர்கள் வந்து ஆலோசனை கேட்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? சபிக்கப்பட்ட ஊருக்குள்ள வந்த தேவ மனிதனுடைய அந்த ஊர் மக்கள் பயந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்டு வசனத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆனால் தேவனுடைய வீடு என்று பெயர் பெற்ற இந்த பெத்தேலுக்குள்ள வந்த உடனே இந்த ஊழியக்காரனுக்கு அந்த அட்மாஸ்பியரே மாறுது. என்ன அட்மாஸ்பியர்? அங்கே உள்ள வராரு. வந்த உடனே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து ஊழியக்காரனை பார்த்து என்ன சொன்னாங்களாமா? மொட்டை தலையா, மொட்டை தலையா, ஏறிப்போ, ஓடிப்போ அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது? பிள்ளைகள் போதகரை பார்த்தா, பாஸ்டரை பார்த்தா என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். இது என்ன சொல்லுது? மொட்டை தலையா, சொட்டை தலையான்னு சொல்லுதே. என்ன காரணம்? கவனிக்கிறீங்களா? எப்படி பிள்ளைகள் சொல்லுவாங்க? பிள்ளைகள் எடுத்த உடனே சொல்லிடுவாங்களா? நான் சொல்லட்டுமா? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. சில வேளையில் திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா அப்பனை மாதிரியே கோவப்படுறான்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நம்மால் அப்பனை மாதிரியே மூக்கு வேர்க்குது பாரு, அப்பனை மாதிரியே மூக்கு வேர்க்குது அப்படிம்பாங்க. குழந்தைக்கு வந்துச்சுன்னா உடனே யாரை கொண்டு வராங்க? தகப்பனை கொண்டு வராங்க. அப்போ இந்த பிள்ளைகள் இந்த ஊழியக்காரனை பரியாசம் பண்ணினதற்கு காரணம் இந்த பிள்ளைகள் அல்ல, இந்த பிள்ளைகள் அல்ல, அந்த சூழ்நிலை அப்படி மாறி இருக்குது. வீட்டில் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறோம்? கனப்படுத்தி பழகுங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா விஷ் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லி பழகுங்க, சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைகள் சிலரை பார்த்தா அது ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேங்குதுங்க. நாம் கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் இந்த அமெரிக்காலாம் போனீங்கன்னா நீங்கள் பாட்டு உட்காந்திங்கன்னா அது பாட்டு வரும், அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஏய் அங்கிள் உட்காந்துருக்காங்க, ஹாய், அவ்வளோதான். அங்கிள் இருக்கிறாங்களேன்னு அப்படி ஒரு வேளை சொன்னாங்கன்னா அது நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? ஹாய் அப்படின்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். சில குடும்பங்களில் ஹாய் அங்கிள், பிரைஸ் லார்ட் அங்கிள் அப்படின்னு சொல்லி கை கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு ஊழியக்காரனை பார்த்தா கனம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்காதனால அந்த பிள்ளை பார்த்த உடனே பரியாசம் பண்ணுற பிள்ளையாக மாறிச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் கற்றுக்கொள்கிறது. அப்போ நான் இதை குறித்து சிந்தித்தேன். ஏன் இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? இந்த சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? ஒரு சின்ன சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 Kings chapter 12, 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, நல்ல கவனிக்க, ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும்.
ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. சரி, கவனிங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியாது? திடீர்னு இந்த வசனத்தை வாசிக்க சொன்னா இது என்ன திடீர்னு புரியாது. நான் சொல்றேன், சூழ்நிலையை சொல்லிட்டு அப்புறம் நம்ம வாசிக்க போறோம். தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவா மாறுறாரு. சாலமோன் காலத்துல 12 கோத்திரங்கள் ஒண்ணா இருக்கிறாங்க. சாலமோனுடைய காலத்துக்கு பிறகு சாலமோனுடைய மகனாகிய எத்தனை பேர்த்துக்கு பேர் தெரியும்னு கேட்க போறேன். ரெகோபயாம் சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் ராஜாவா மாறிட்டாரு. ராஜாவா மாறின உடனே பெரிய மூப்பர்கள் வயசானவங்களாம் வராங்க. எப்பா, உன் ஆட்சி நல்லா இருக்கணும்னா சில காரியங்களாம் சொல்கிறோம், கொஞ்சம் கேளுங்க. உங்கள் அப்பா ரொம்ப சில காரியங்களாம் கண்டிப்பாக இருந்தார், நீ கொஞ்சம் லகுவாக்கிட்டீங்கன்னா, தண்டனையெல்லாம் கொஞ்சம் லகுவாக்கிட்டா உனக்கு நல்லா இருக்கும், நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரெகோபயாம் 3 நாள் டைம் கொடுங்கங்கிறான். 3 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டு அப்பா காலத்தில் வாழ்ந்த பெரியவங்களை கூப்பிட்றான். என்னங்க இப்படிலாம் கேட்குறாங்களே, நம்ம என்ன சொல்லலாம்? அது சரிதான், அது கரெக்டு தான், கொஞ்சம் நீ லகுவாக்கிட்டீங்கன்னா ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே அடுத்த நாள் தன்னோட வளர்ந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான். இந்த பெருசுக்கெல்லாம் இப்படி கேட்குதே, என்ன பதில் சொல்லன்னு. அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்லுவான்? நீ இப்படி சொல்லு, என் சுண்டு விரல் எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட பெருசுன்னு சொல்லு. என் சுண்டு விரல் எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட பெருசு. எங்கள் அப்பா சாதாரணமாக அடித்தாருன்னா நான் 10 மடங்கு பெருசாக அடிப்பேன்னு சொல்லுன்றான். சும்மா ஒரு உதாரணத்துக்கு. இவர் 3ஆவது நாள் வந்த அவன் மக்கள்கிட்ட யாரை பற்றி சொல்கிறான்? யார் சொன்னதை எடுத்துக்கிட்டான்? முதியோருடைய ஆலோசனை தள்ளிட்டு தன்னோட வளர்ந்த இளைஞருடைய ஆலோசனை கேட்டு சொல்கிறான், நான் இதை விட அதிகமாக தண்டிப்பேன். என் சுண்டு விரல் எங்கள் அப்பாவுடைய இடுப்பை விட என்னது பெருசுன்னா உடனே அந்த ராஜ்யம் உடஞ்சி போயிடுச்சு. நல்லா கவனிங்க. தகப்பனுடைய காலத்தில் கட்டி காத்த அருமையான அந்த ராஜ்யம் இப்போ என்ன போயிடுச்சு? 2ஆக விழுந்துருச்சு. தகப்பனாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அதன் பிறகு பிள்ளைகளாக இருக்கலாம். ஞானமாய் எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? பிஸ்னஸில் இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் தாத்தா மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அப்பா மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ வர்ற பிள்ளை ஒன்றுமில்லாமல் போயிடும், எல்லாத்தையும் விற்றுருவாங்க, சொத்தெல்லாம் விற்றுருவாங்க, இழந்துருவாங்க. காரணம் அவங்களுடைய அந்த முறைகள் சரியில்லை, வளர்ப்பு முறைகள் சரியில்லை, சேர்ற கூட்டு சரியில்லை. எல்லாரையும் உதாசீனப்படுத்தணுன்னு எல்லாரும் போயிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பிரிஞ்ச உடனே ரெகோபயாம் 2 கோத்திரங்களுக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இன்னொருவனை ஆண்டவர் ராஜாவாக்குகிறார், யெரொபெயாம். பேர் கொஞ்சம் தான் வித்தியாசம், ரெகோபயாம் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் 10 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் திடீர்னு ஒருத்தனை ராஜாவாக்கிட்டாரு. இப்போ அவன் எங்கேயோ கடந்தவனுக்கு திடீர்னு ராஜாங்கம் கிடைச்சிருச்சு. இவன் என்ன தப்பு செஞ்சான் பார்த்தா, இப்பொழுதுதான் அவன் ராஜாவானவன் யோசனை பண்ணு. இப்போ இந்த யெரொபெயாம் இருக்கிற இடத்துல எருசலேம் இல்லை. இப்போ ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரவேல் மக்கள். இப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னா எருசலேமுக்கு போய் ஆகணும். ஆகவே இப்போ அங்கே போயிட்டா அவன் பக்கம் சார்ந்துருவாங்கன்னு சொல்லி தவறான யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு 2 பொன் கன்றுக்குட்டிகளை உருவாக்கி ஒன்றை பெத்தேலிலே வைக்கிறான், இன்னொன்றை தானிலே வைத்து இதுதான் உங்களை கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறான். இது யார் கொண்டு வர்றது? ராஜா கொண்டு வந்த சட்டம். அடுத்த வசனத்தை வாசித்தால், ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். வாசிப்போ தொடர்ந்து. இந்த காரியம் பாவமாயிற்று. இப்போ அரசாங்கம் ஜனங்களை எங்க நடத்துது? பாவத்துக்கு நேராய் நடத்துது. இன்றைய காலகட்டங்களில் அரசாங்கம் என்ன பண்றாங்க? மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க. மதுக்கடைகளை திறந்து வச்சு வருமானம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, முழு இந்தியாவிலையும் இது நடக்குது. உலகம் முழுவதும் நடக்குது, உலகம் முழுவதும் நடக்குது. நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாண்டெலாம் போனீங்கன்னா சும்மா கடையில், ரோட்டு கடைகள்லாம் எல்லாமே விற்கும். இங்கேயாவது நமக்கு மதுக்கடைன்னு தான் இருக்குது. அங்கே அந்த குடிகார மக்கள் தான் போவாங்க. இந்த மற்ற தேசங்களில் ஹோட்டல்லையும் இருக்கும், கடைகள்லையும் எல்லா பாட்டிலுமே விற்கப்படும். இன்னும் ஐரோப்பா நாடுகளில் போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு பார் வச்சுருப்பாங்க. அதை வேறு பெருமையாக காட்டுவாங்க. ப்ளீஸ் கம் அண்ட் சி அவர் பார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பாரை நம்ம தலையெழுத்து போய் பார்க்கணும்.
வந்து பாருங்கள், எங்கள் வீட்டு பார் இருக்கிறதுக்குன்னு கீழே வச்சுருப்பாங்க, அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் பாட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க. பாஸ்டர் போய் அதை பார்த்து ஜெபம் பண்ணுமா? நடந்திருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். சொல்கிறேன்ப்பா, இல்லாத ஒன்றை நான் இந்த இடத்துல நின்று சொல்லலை. பாரை வச்சுருப்பாங்க வீடுகளில், கிறிஸ்தவ வீடுகளில் இருக்குது. கிறிஸ்தவ வீடுகளில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? குளிர் நாட்டில் இது குடித்தாதான் என்ன இருக்கும்? உடம்பு தாங்கும். குடிக்காதவன் தாங்காமையா செத்தா போயிட்டான். எதையோ ஒன்றை சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு தேசத்தின் ராஜா ஜனங்களை பாவத்திற்குள்ளாய் நடத்துகிறான். அதன் பிறகு என்ன செய்யறான் பாருங்க. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். எருசலேமுக்கு போறது வருத்தமாமா, ஆனா தான் மட்டும் போறாங்க ஒரு கன்றுக்குட்டிக்காக. ஜனங்களை தவறான பாதையில, சில வேளைகளிலே சட்டங்கள் தவறான பாதையில் நடத்துகிறது. இன்றைக்கு அரபு நாடுகளில் இருக்கிற சட்டங்கள் பாருங்க. ஒரு தப்பு செஞ்சானா கையை வெட்டிரு. வாழ்நாள் முழுவதும் திருடுவானா? திருடவே மாட்டான். இங்கே தப்பு செஞ்சவன் என்ன பண்ணுறான்? ஜாலியாக சுற்றுறான். தண்டனை இல்லை, தவறுக்கேற்ற தண்டனை இல்லை. பாருங்க, பாவம் ஆயிடுச்சு. அடுத்தது வாசிப்போம், அடுத்த வசனம். அவன் மேடையாகிய ஒரு கோயிலையும் கட்டி லேவியின் புத்திரர் இல்லாத ஜனங்கள் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினார். பாருங்க, இப்போ அந்த ராஜா செய்யறதுக்கு பாருங்க, ஈனமானவர்கள் ஆசாரியனாய் மாறிவிட்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க, யாரெல்லாம் பாஸ்டர் நினைச்சவங்களாம் பாஸ்டர், நினைச்சவரை பாஸ்டர் ஆயிடுறாங்க. போதக ஊழியம் என்பது தேவன் சாதாரணமாய் அழைக்காம வர முடியாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய பார்க்குறாங்க. சரி, நம்மளும் ஒரு சர்ச்சை தொடங்கிடலாம், நம்மளும் வீட்டுக்கு மேலே ஒரு கொட்டாயை போட்டுடலாம். சபை என்பது என்ன? இப்போ இந்த இடத்துல நான் 37 வருஷத்துக்கு முந்தி மெதுவாக முடியும் ஊழியத்தை தொடங்கி தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் விதைத்து நிந்தை அவமானம் அடி எல்லாம் தாங்கி கஷ்டம் வறுமை எல்லாவற்றையும் சகித்த பிறகுதான் கர்த்தர் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை தருகிறார். இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் திடீர்னு அப்படி மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் நிறைய நேரங்களில் பாஸ்டர்ஸ் இந்த பாவத்தில் மாட்டினாரு, சிக்கினாரு, சிறைக்கு போனாரு, அங்கே போனாரு, ஏன் வருகிறது? ஈனமானவர்கள் ஆசாரியர்கள் நாம் கண்டு கொள்ளணும். நம்ம இதெல்லாம் ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டும். ஈனமானவர்கள் ஆசாரியர்கள் ஆக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் இவரே ஒரு பண்டிகை உருவாக்குறார். இவரே ஒரு பண்டிகை யூதாவில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பண்டிகையை பார்த்து போயிடுவாங்கன்னு சொல்லி போகக்கூடாது என்றதற்காக இவர் ஒரு பண்டிகை வைக்கிறார். மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு. பாருங்கள், அந்த இடத்துல ஒரு வார்த்தை, தான் உண்டாக்கின கன்றுக்குட்டி. இது யாரால் உண்டாக்கப்பட்டதில்ல? தேவனால் உண்டாக்கப்பட்டதில்ல, தானாக உண்டானது. தான் உண்டாக்கின கன்றுக்குட்டி, தான் உண்டு பண்ணின மேடை. அந்த இடத்துல அடிக்கடி வரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் மனதிலே நியமித்த, தான் உண்டாக்கின கன்றுக்குட்டி, தான் உண்டாக்கின மேடை, தன் மனதிலே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதி. அப்புறம் பெத்தேலிலே தான் உண்டாக்கின. எத்தனை முறை தான் வருது? தான் என்னது? தனக்காக தன் பேர் விளங்க. ஜனங்கள் போகிறது வருத்தம். அவ்வளோ தூரம் எங்க போறீங்க? நீங்க இங்க உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். தவறான பாதையிலே நடத்தினான். இப்போ அந்த சந்ததியில் வந்த பிள்ளை தான் ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றான்? மொட்டை தலை. இப்போ தெரியுதா? புரியுதுங்களா? எங்க வந்துச்சு பாருங்க, முடிச்சு எங்க வருது. இது எத்தனை வருஷம் நான் பார்த்தேன். இந்த ராஜாவின் காலத்துக்கும் ரெகோபயாம் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 48 வருஷம் வருது. 48 வருஷம் அப்படின்னா ஒரு 2-3 சந்ததி வந்துடுது. இப்போ நான் இந்த பகுதியில் 38 வருஷம்னு சொல்கிறேன். 38 2 வருஷம் 40 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் 4 சந்ததியை பார்த்துட்டேன். என்னை விட மூத்தவர்கள் அநேகர் நம்ம சபையில் இருந்தாங்க. அம்மா மாதிரிலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஐயாலாம் போயிட்டாங்க சிலர். அடுத்தது என்னுடைய வயதிற்கு ஒத்தவர்களை நான் பார்க்குறேன். அப்புறம் என்னுடைய பிள்ளைகளுடைய வயதிற்கு ஒத்தவர்களை பார்க்குறேன். பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்துட்டேன். நான் 4 சந்ததி இங்கே பார்த்துட்டேன். அப்போ இந்த 48 வருஷத்தில் இந்த சந்ததி இப்போ அன்னைக்கு கத்தரை விட்டு வழி விலகினாங்க. இப்போ அந்த 4வது ஜென்ரேஷன் ஊழியனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? மொட்டை தலையான்னு சொல்கிறாங்கங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ தெய்வ பயம் அந்த பெத்தேலை விட்டு நீங்கினதுனால பிள்ளைகள் ஊழியக்காரனை பரியாசம் பண்ணுறாங்க. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க,
இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே இப்ப கடைசி காலத்துல வந்துட்டோம். இப்ப யாரு? பரியாசக்காரர் வந்து சுய இச்சைகளின்படி நடந்து என்ன சொல்றாங்க? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? வாக்கு தத்தம் எங்கே? ஆண்டவர் வருவார்னு சொல்றாரு, சொல்றீங்க வரலையே. இப்ப பரியாசக்காரருடைய காலத்துல சிக்கப்பட்டிருக்கிறோம். பைபிளை தூக்கிட்டு தான் பரியாசம் பண்றான். சோசியல் மீடியால வர்றவங்க என்ன பண்றாங்க? பைபிளை வச்சு தான் பேசுறாங்க, தவறானவைகளை பேசுறாங்க, பரியாசம் பண்றாங்க. ஊழியர்களை, தியாகம் நிறைந்த ஊழியர்கள், கஷ்டத்தோடு கடினத்தோடு உழைத்து ஊழியர் செய்கிற ஊழியர்களை பரியாசம் பண்றாங்க. ஜனங்கள் அதை கேட்டுட்டு அவங்க பாதைக்கு போகிறாங்க. எவ்வளோ வேதனையா இருக்கு தெரியுமா? ஊழியக்காரர்களுடைய உடலை தவறா பேசுறது, அவருடைய பேச்சை பேசுறது, செய்தியை தவறா பேசுறது, பரியாசக்காரரின் காலம். அன்னைக்கு அந்த பிள்ளைகள் பரியாசம் பண்ணாங்க, இன்னைக்கு இந்த சந்ததி பரியாசம் பண்ணிட்டு இருக்குது. வேதத்தில் ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி பண்ணுகிறார்? பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏங்க தாமதமா இருக்கிறாரு? ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி ஆண்டவர் வந்திருந்தா இந்த ஊர்ல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களே. இதை போலதான் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு அறிவு மிகுதியாகும், அன்பு தணிந்து போன காலம். சமீபத்தில் ஒரு டாக்டர்மா தன்னுடைய கணவரை தன் டாக்டருடைய திறமையில் என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை பேர் வாசித்தீங்க? மருந்திலேயே ஊசியை கொடுத்து கணவரை கொண்டிருக்கிறாங்க. அன்பு தணிந்து போன காலம். எப்படிங்க ஒரு டாக்டருக்கு இப்படி என்ன வரும்? ஒரு நோயாளியை காப்பாத்துறதான் டாக்டர் தன் சொந்த கணவனுக்கு மருந்து கொடுத்து சாகடிச்சிருக்காங்க. அறிவு பெருத்து போச்சு. ஏஏ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு. எதுவுமே எதை கேட்டாலும் இப்போ யார்கிட்ட கேளுங்க? ஏஐட்ட கேளுங்க. ஏஐ சொல்லுமா? கேட்டிருக்கீங்களா? சமீபத்தில் நாங்கள் அமெரிக்கா போயிருக்கும்போது என்னுடைய மருமகன் ஒரு புது கார் வாங்கினாங்க. அந்த காரில் போனால் அங்கே ஏஐ சிஸ்டம் இருக்குது. ஏஐட்ட சொல்கிறாரு, இப்போ நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன், இந்த காருக்கு ஏதாவது வேதத்திலேருந்து ஒரு வசனம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஏஐலேருந்து ஒரு பொம்பளை தமிழில் அழகாக பேசுது. உங்களுக்குரிய வேத வசனம் சொல்லுகிறது இப்பொழுது நீங்கள் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுது. அப்புறம் உடனே மருமகன் சொல்கிறாரு, பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் மாமனார் இப்பொழுது இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு வசனத்தை சொல்லுங்கள். ஒன்று ஏஐ சொல்லுதுங்க. எங்கே இருக்குன்னு தெரியல. ஏஐ தமிழில் பேசுது, தூய தமிழில் பேசுது. இன்னாருக்கு சொல்லுங்கன்னு ஏஐ பேசுது. அறிவு மிகுந்த காலத்தில் வந்துட்டோம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம இப்போ எரிகோ பட்டணத்தின் மக்களைப் போல கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய பெயர் பெத்தேல், தேவனுடைய வீடுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பிள்ளைகள் ஊழியக்காரனை பரியாசம் பண்ணுகிறவர்களாய் வாழ்ந்து நம்ம அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த நாட்களில் 2 நாளாகவும் 36:16 வாசித்தீங்கன்னா அந்த நாட்களில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்களாம், ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்களாம். இன்றைக்கும் ஒரு கூட்டம் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுறாங்க. ஆலயத்துக்கு போகிறது கடினமான காரியமாக நினைக்கிறாங்க. ஐயா, நம்மளை வாழ வைக்கிறதே இந்த ஆலயம் தான் ஐயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒரு வாரம் போகாட்டா எனக்கு ஏதோ இடிஞ்சு போனது. தாவீதுட்ட சொல்கிறாரு, நீர் என்னையா, நீர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீர். அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தை என்னது? 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்வேன்.
நான் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட எனக்கு தேவனுடைய ஆலயம்தான் முக்கியங்க. இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுது? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் போகாட்ட என்ன பாஸ்டர், என்ன பிரதர், கெட்டா போகுது? இல்லைங்க, எனக்கு தேவனுடைய ஆலயம் முக்கியம், என் தேவனுடைய வார்த்தை எனக்கு முக்கியம். அது இல்லாட்டா நான் இல்லை. இந்த பாட்டு பாடினாங்களே, அவர் இல்லாட்டா நான் இல்லை. நீ இருக்கிறதுனால தான் இத்தனை ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில். சற்று யோசித்து பார்ப்போம். இந்த பெத்தேலின் மனிதரா, எரிகோவின் மனிதரா? எரிகோ சமிக்கப்பட்ட பூமி தான், ஆனால் அங்குள்ள மனிதர்களுக்குள்ளாய் ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். பெத்தேல் என்ற பெயர் பெற்ற ஒரு நல்ல தேவனுடைய வீடு என்று பெயர் பெற்ற மனிதர்களாக இருந்தாலும் அங்குள்ளவர்கள் கர்த்தரை விட்டு விலகினதினாலே அந்த சந்ததி பரியாசம் பண்ணுகிற சந்ததியாய் மாறினதை பார்க்கிறோம். முடிவு என்ன? அதே அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் ஊழியக்காரன் சாபம் விடுறான். ரெண்டு கரடி வந்து என்ன பண்ணிருச்சு? எத்தனை பிள்ளைகளை சாகடிச்சிருச்சு? 42 பேர். நல்லா கவனிக்கிறீங்களா? 42 பிள்ளைகள். இப்போ தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்ட வீட்டில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய வீடு இப்பொழுது அழுகையின் வீடாய் மாறிவிட்டு 42 பிள்ளைகள் ஒரு ஊரில் இறந்துட்டாங்கன்னா அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? ஊரே அழுதுருக்கும். எரிகோ ஆரோக்கியமாயிற்று, பெத்தேல் அழுக்குரல் நிறைந்த பட்டணமாய் மாறிவிட்டது. ஏன்? நம்ம யோசித்து பார்ப்போம். பெத்தேலின் மனிதரா, எரிகோவின் மனிதரா? நம்ம எரிகோவின் மனிதராக கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பயந்து நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். நம்மை விட நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் இதை விட சிறப்பாக இருக்கணும். ஆமென். எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை, அவருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படும். இன்னும் அவங்க வாழணும், இன்னும் நல்லா செய்யணும், சபையிலையும் அவங்க பயன்படுத்தப்படணும், உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆரோக்கியமாய் மாற்றுவார். பெத்தேலின் பிள்ளைகளை போல நம்ம பிள்ளைகள் மாறிடக்கூடாது. கண்களை மூடி நாம் செபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம். பிள்ளைகளை இப்போ இருந்தே எல்லாவற்றிலையும் அனுப்புங்க. யூத் மீட்டிங்கா தவறாமல் அனுப்புங்க, சண்டே ஸ்கூலா அனுப்புங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்பதாய் பைபிள் வாசிங்க, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.